Hello friends, welcome back to C2C. ஸோ இப்போ லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து வேர்ட்ஸ் லைக் ஸ்ட்ரிங் வேர்ட்ஸ் மட்டும்தான் பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதில் நம்ம நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணலாம், கேல்குலேஷன் கூட பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பட் நம்பர்ஸ் கேல்குலேஷன்லாம் நீங்கள் போடும்போது உங்களோட லைக் டபுள் கோட்ஸ் வந்து இல்லாமல் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ போட்டிங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு இதோட கேல்குலேஷன் வரும். பார்த்தீங்களா? வேல்யூ 7. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து என்ன கால்குலேஷன் வேணால் போடலாம். லைக் ஒன்லி அடிஷன் மட்டும் இல்லை. ஸோ மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறது. ஸோ இதில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கேல்குலேஷன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி சம் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம ஸ்டாட்டிக்கான இந்த கண்டென்ட்ஸ் ஸ்ட்ரிங்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸ்ட்ரிங்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது டபுள் கோட்ஸ் இருக்கணும். சேம் டைம்ஸ் இப்போ நம்ம ஏதோ கேல்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல எந்த கோட்ஸுமே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே கோட்ஸ் போடுறேன்னா ஸோ அது கேல்குலேட் பண்ணாது. இட் வில் ஜஸ்ட் பிரிண்ட் த ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3+4ன்னு பிரிண்ட்டு தான் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கேல்குலேஷன் நடக்கல. ஓகேவா? ஸோ கேல்குலேஷன் வேணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும் தான் போடணும் வித்தவுட் கோட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே ஒரு கோட் ரைட் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு இந்த இடத்துல ஏன் ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியாது. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து கமெண்ட் ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? அது எப்படி கொடுக்கணும்னா கண்ட்ரோல் / அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் வந்துச்சுன்னா இப்போ இந்த இடத்துல நான் வந்து எம் பிரிண்டிங் ஹலோ வேர்ல்டுன்னு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து ஒரு கமெண்ட்டாக ரைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன்றது இப்போ நான் பண்ண கோடிங்கை வந்து வேறு யாராவது பார்த்தா அவங்களுக்கு புரியாது. ஸோ அது அவங்களுக்கு புரியணுன்னா நம்ம இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அங்கங்கே எழுதி வைப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எழுதுறதுனால அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஓகே. ஸோ இதனால தான் இந்த இடத்துல இது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. சிங்கிள் லைன், மல்டி லைன். ஓகே. ஸோ சிங்கிள் லைன் வந்து கண்ட்ரோல் / அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ மல்டி லைனில் வந்து சேம் / அழுத்தி என்டர் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மல்டி லைன் கமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ மல்டி லைன்லாம் நம்ம நிறைய லைன் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து இங்கே பார்த்துருக்கோம். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட் எப்படி பண்ணுறது, ஸோ மல்டி லைன் கமெண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கமெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து என்ன கோட் எழுதியிருக்கோன்றதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கே வந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா புரியாது. ஏன் இந்த இடத்துல நான் இதை போட்டிருக்கேன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாக்டாக எதுக்காக போட்டிருக்கோன்றதை நம்ம இங்கே இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி ஒவ்வொரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒவ்வொரு லைனுக்கும் கமெண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. ஒவ்வொரு மெத்தடுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு கமெண்ட் எழுதி வச்சுக்கலாம். இதில் என்ன எதுக்காக வந்து நம்ம இந்த மெத்தட் எழுதியிருக்கோம், என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்றத எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, எப்படி கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா
இப்போ நம்ம எல்லாமே டைரக்ட்டா வந்து இந்த சிஸ்டம் அவுட் பிரிண்டலன்ல டைரக்ட்டா டைப் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பட் நம்ம வந்து இத வந்து அ ஒரு வேரியபிளா டிக்ளேர் பண்ணி, அந்த வேரியபிளையும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ, இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்ட்ரிங். இது ஒரு டைப் ஆஃப் டேட்டா. இது ஒரு டைப் ஆஃப் டேட்டா. ஸோ, இது வந்து ஸ்ட்ரிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, இது வந்து ஒரு டைப் ஆஃப் டேட்டா. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர்ஸ், லாங், ஃப்ளோட் இந்த மாரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டிஜர்ஸ் வந்து இந்த நியூமெரிக்கல் வேல்யூஸ்க்கு இருக்கு. ஓகேவா? ஸோ, இதே மாரி நம்ம ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஸ்ட்ரிங்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆ இது ஸ்ட்ரிங் இல்லாம கேரக்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. கேரக்டர்ன்றது சிங்கிள் வேர்ட்ஸ், சிங்கிள் லெட்டர்ஸ் மட்டும் தான் வந்து அதால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ, இப்போ நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அ எல்லா எல்லா டே நாட் நான் எல்லா டேட்டா டைப்ல இருந்தும் நான் வந்து ஆ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா இருக்க டேட்டா டைப்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்னு டிக்ளேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ, பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு குடுத்துட்டு, ஸோ, இப்போ நான் ஏதாவது ஒரு வேரியபிள் குடுக்கணும். ஓகேவா? ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னு குடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நேம்னு குடுத்துட்டு, ஸோ, இப்போ இங்க வந்து நான் ஏதோ ஒரு நேம் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ, இப்போ நான் இங்க நேம் குடுத்துட்டேன்னா, ஸோ, இந்த நான் நேம் வந்து இங்க இங்க வந்து நான் வந்து நேம வந்து யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து நம்ம நேம்க்கு என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த டபுள் கோட்ஸ் எதுவுமே போடல. ஸோ, நான் இந்த பிரிண்ட்ல நான் நேம்னு குடுத்தேன்னா, ஸோ, இந்த நேம் என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. ஸோ, நான் இங்க என்ன நேம் குடுத்துருக்கனோ அதான் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? கரெக்ட்டா? ஸோ, இந்த மாரி நம்ம வந்து ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா? வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டு, அந்த வேரியபிள்ஸ நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ, இது ஸ்ட்ரிங்னா நீங்க இந்த மாரி ஆ வேர்ட்ஸ் இருக்கும். ஸ்ட்ரிங்னா ஓகேவா? ஸோ, சேம் வே கேரக்டர்னா, ஸோ, கேர்ன்னு ஒரு ஸ்ட்ரிங் கேர்ன்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஸோ, இந்த கேர்ல நம்ம வந்து மல்டிபிள் ஆ லெட்டர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. சிங்கிள் லெட்டர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கே. ஸோ, இப்போ நான் இங்க வந்து நெறைய லெட்டர்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எரர் காட்டும். என்ன காட்டும்னா, இன்வாலிட் கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ, கேரக்டர்ன்றது சிங்கிள் சிங்கிள் அ லெட்டர் தான் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ, இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டரையும் இதையும் நான் வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். பட் ஆனா அது பிரிண்ட் ஆகாது. ஏன்னா வந்து k cannot be resolved to a variable. Sorry. Okay. K இல்ல. லெட்டர். ஓகே. ஸோ, இப்போ நான் இங்க வந்து நான் இந்த மாரி ப்ளஸ் வந்து நம்ம அடிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம்ல. சேம் வே நம்ம வேர்ட்ஸ கன்காட்டினேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த 2மே வந்து கன்காட்டினேட்னா ஜாயின் ஆயிடும். ஓகேவா? ஸோ, இப்படி இந்த மாரி நம்ம மல்டிபிள் பர்ப்பஸ்க்கு டிக்ளேர் பண்ணுவோம் வேரியபிள்ஸ். ஓகேவா? கேரக்டர். ஸோ, இன்டிஜர்ஸ்க்கு இன்ட்ன்னு போடலாம். இன்ட்ன்றது ஒரு டேட்டா டைப். ஸோ, டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குன்றது நம்ம வந்து நெக்ஸ்ட் வர செஷன்ல பார்ப்போம். ஸோ, இப்போதைக்கு ஜஸ்ட் இன்ட்ன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, இன்ட்ன்றது வந்து ஒரு நம்பர். ஓகேவா? ஸோ, நம்பர்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டேட்டா டைப். ஸோ, இன்ட். ஓகேவா? ஸோ, இன்ட் மாரியே ஃப்ளோட் வந்து டெசிமல். ஸோ, டெசிமல் நம்பர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா இந்த மாரி ஃப்ளோட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் ஆனா நீங்க வந்து எஃப்ன்றத நீங்க வந்து இப்போ 1.0 இல்லன்னா 1.2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1.2 எஃப்ன்னு குடுத்தீங்கன்னா தான் இது வந்து ஃப்ளோட் வேல்யூவா எடுத்துக்கும். ஓகேவா? சேம் வே லாங்ன்னு இருக்கு. லாங்கும் லாங்கும் இன்டிஜர் மாரி தான். பட் இதோட ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ல வந்து உங்களால குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். சம்திங் 13,000 சம்திங். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட அவுட் ஆஃப் ரேஞ்ச் வந்து வந்து வருதா? ஸோ, இது வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் தான் வந்து உங்களால ஸ்டோர் பண்ண முடியும் வேல்யூ. ஸோ, இதுக்கு மேல போச்சுன்னா, நம்ம எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வந்து நீங்க லாங் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ, லார்ஜ் நம்பர்.
லார்ஜ் நம்பருக்குலாம் வந்து நீங்கள் லாங் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது வந்து இது லார்ஜுக்குமே உங்களுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. பட் வந்து சாரி, லாங்குக்குமே உங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு என்னென்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் மேலே பார்த்துருக்க இன்டீஜரை விட இதால் வந்து அதிக கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ண முடியும். அதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரூ ஃபால்ஸ் பூலியன் சொல்லுவோமா? ஸோ பூலியனும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பூலியன்னா என்ன? வின்னா ட்ரூன்னு வச்சுக்கலாம். லாஸ்னா ஃபால்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாஸும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நோ இஷ்யூவாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே நம்பரை இங்கே டிக்ளேர் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல அதை ரெஃபர் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து எரர் தான் வரும். ஏன்னா வந்து cannot be resolved to a variable. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ எங்கே டிக்ளேர் பண்ணணுமோ அதுக்கு அடுத்தது தான் நம்மளால் அந்த டிக்ளேர் பண்ண வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த நம்பரை நான் இதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நான் எங்கேயாவது ரெஃபர் பண்ணேன்னா எனக்கு வந்து எரர் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த வேரியபிள்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸோ இந்த வேரியபிள்ஸ்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ இந்த ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரிங் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணலாம் எங்கேயுமே. டைரெக்டாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்னா, ஒரு வேரியபிள் கொடுத்து அந்த வேரியபிளில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுக்காக தான் நம்ம இப்போ வேரியபிளில் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டோர் ஏன் பண்ணுறோன்னா, இந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை தான் நம்ம வந்து இப்போ நம்ம ப்ரோக்ராமில் நம்ம கோட் பண்ணுறோம். இப்போ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க வேரியபிளில் இருந்து தான் நம்ம வந்து அந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி அதை சம் கால்குலேஷன் பண்ணுறோமோ, இல்லை வந்து சம் வேலிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அதை இந்த மாதிரி வேரியபிள்ஸ்லேருந்து தான் எடுத்து செக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த வேரியபிள்ஸ். ஸ்டோர் டேட்டா அண்ட் வி கேன். ஸோ இப்போ நமக்கு வந்து டவுட் இருக்கும். நான் இப்போ இந்த இடத்துல நம்பர்ன்றதை வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த நம்பரை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இப்போ நம்ம நம்பரை சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு டவுட் இருக்கும். நம்பரை சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னா, ஸோ நம்பர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நம்ம வேறு நம்பர் கொடுத்தோம்னா, ஸோ அந்த நம்பருக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ இந்த நம்பரை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ மறுபடியும் திரும்பவும் நம்ம இதை டிக்ளேர் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த வேரியபிளை எடுத்து டிக்ளேர் பண்ணாமல் ஜஸ்ட் இதை ஓவர் ரைட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஓவர் ரைட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து திரும்பவும் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து 1 2 3 தான் பிரிண்ட் ஆகும். பெரிய நம்பர் பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 1 2 3 தான் பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் அசைன் ஆகும். நெக்ஸ்ட் அந்த நம்பரை இதை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு நம்ம 1 2 3 வந்து அசைன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்னென்னா, டைனமிக்காக இந்த வேரியபிளை வந்து நம்ம டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேம் வே இந்த மாதிரி லெட்டர்ஸ், கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சில டைம் வந்து நம்ம யோசிப்போம், நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இது யாருமே சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபைனல்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்ளேர் பண்ணதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்துக்கங்க, உங்களுக்கு எரர் வருது. ஃபைனல் வேரியபிள் கேன் நாட் பி அசைன்டு. ஓகேவா? ஸ்பிளிட் பிளாங்க் ஆர் நாட் அ காம்பவுண்ட் அசைன்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபைனல்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன்னா இதை நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு எரர் தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து ஃபைனல் வேல்யூவாக வந்துடும்.
ஸோ இது சேம் வே நம்ம ஃபைனல் கேரக்டர், ஃபைனல் ஸ்ட்ரிங், ஃபைனல் ஃப்ளோட் எல்லாமே நம்ம ஃபைனலில் டிக்ளேர் பண்ணலாம். எல்லாமே ஃபைனலில் டிக்ளேர் பண்ணோம்னா நம்மளால அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதை ஓவர் ரைட் பண்ண முடியாது. இந்த நம்பரோட எக்ஸ்ட்ராவாக ஆடும் பண்ண முடியாது, மைனஸும் பண்ண முடியாது. இதை வச்சு எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது இந்த வேரியபிளுக்கு. ஓகேவா? ஸோ அது ஜஸ்ட் ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு உண்டான திங். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பிரிண்ட் பண்ணுறதுல நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுல நம்ம கேல்குலேஷன் பண்ணலாம். ஸோ சேம் வே இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங்கு நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் இருந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனல்னா என்னன்றது நீங்கள் பார்த்துருக்கோம். ஃபைனல்ன்றது வி கேனாட் சேஞ்ச். ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டா ஃபைனல்ன்ற வேல்யூவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா அந்த இடத்துல நம்மளுக்கு எரர் வரும். அதுக்கப்புறமேட்டு இது வந்து பூலியன். ஸோ இதெல்லாமே இன்டீஜர்ஸ் அண்ட் நியூமரிக் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுற வேரியபிள், ஸ்டோர் பண்ணுற டேட்டா டைப்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை வில் கிளியர் இட். தேங்க்யூ. பாய்.